அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் என்ன செய்வது? பொதுவாகவே லஞ்சம் என்பது கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் கேட்பார்கள் அப்படி என்று கிடையாது. பிரைவேட்டில் இருப்பவர்களும் கேட்கிறார்கள். எனவே லஞ்சத்தை ஒழிப்பதற்காக பல சட்டங்கள் இருக்கிறது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி பல வழிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மூலியமாக புகார் தெரிவிக்கலாம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுக்கு ஆலோசனையும் கொடுப்பார்கள் இப்படி என்ன செய்ய வேண்டும் என்று. மற்றும் உங்களின் வழக்கறிஞரிடமும் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். அவர்களும் இப்படி வழிமுறைகள் என்று கூறுவார்கள். பொதுவாகவே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாக யார் புகார் அளித்தார்கள் என்பது கூட தெரியாமல் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழியின் படி லஞ்சம் வாங்குபவர்கள் ஒரு நாள் கைதாவார்கள். இப்போது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பல கெமிக்கல் ரசாயனங்கள் மற்றும் பல டெக்னாலஜி வந்து விட்டதனால் ஈஸியாக லஞ்சம் கேட்பவர்களை அரெஸ்ட் செய்யலாம். மற்றும் உங்களிடம் சரியான எவிடன்ஸ் இருக்க வேண்டும். இந்த நபர் தான் லஞ்சம் கேட்டார், அந்த நபர் தான் லஞ்சம் கேட்டார் என்பதற்கான சரியான எவிடன்ஸ் இருக்க வேண்டும். பொய்யாக ஒரு அதிகாரியை குற்றச்சாட்டு வைத்திட முடியாது. தனியார் நிறுவனரை குற்றச்சாட்டு வைத்துவிட முடியாது. சரியான எவிடன்ஸ் என்பது தேவை. இப்படி சரியான எவிடன்ஸ் வைத்து நீங்கள் புகார் அளித்து ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் என்றால் அவர் நிச்சயமாக சிறையில் கூட அடைக்கப்படுவார். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.